அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் திரைப்படம் இதை குறித்துதான் இன்றைய காணொளி இருக்க போகிறது. அதற்கு முன்னாடி நீங்க டைரக்டர் பாலாவின் படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைரக்டர் பாலா இயக்கும் படம்தான் வணங்கான். இதற்கு முன்பு நடிகர் சூர்யா நடிப்பதாக இருந்து பிறகு நடிகர் அருண் விஜய் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை பாலா இயக்குவதால் பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த படத்தின் மீது அனைவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. படத்தில் அருண் விஜய் அவர்கள் தங்கள் கையில் ஒரு பக்கம் பிள்ளையாருடனும் இன்னொரு பக்கம் பெரியார் சிலையுடனும் கிணற்றிலிருந்து வெளியே வருவது போல காட்சி அமைய பெற்று இருக்கின்றது. மேலும் பல எதிர்பார்ப்புகளுடன் இந்த படம் ஆர்வத்தை தூண்டுகிறது. மேலும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிப்பது போன்று காட்சிகள் அமையப்பட்டிருக்கிறது ஹீரோ அருண் விஜய்க்கு. அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்பினால் நடிகை ரோஹிணி நடித்திருக்கின்றார். ஒரு துடிதுடிப்பான நடிப்பை நடித்திருக்கின்றார் என்றே கூறலாம். கியூட் ரியாக்ஷன்கள் அதிகமாகவே அந்த ட்ரெய்லரில் நம்மால் காண முடிகின்றது. அடுத்ததாக நம்ம மிஸ்கின் சார் தான். இயல்பாகவே நல்ல நடிப்பை வெளிப்படுத்தும் நம்ம மிஸ்கின் சார் இந்த படத்தில் வக்கீலாக அல்லது ஜட்ஜாக நடித்துள்ளார் என்று நம்மால் கணிக்க முடிகின்றது அந்த ட்ரெய்லரில். அடுத்ததாக சமுத்திரக்கனி தெளிவான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவார். துல்லியமாக இருக்கும் அவருடைய நடிப்பு. ஒவ்வொரு படத்திலும் மேலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுவாகவே மாறிவிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அருள்தாஸ், முனீஸ் போன்றவர்களும் நடித்திருக்கின்றார்கள். சரி, மொத்தமாக ஒரு லிஸ்ட் யாரெல்லாம் இந்த படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரக்கனி, மிஸ்கின், ரிதா, ஷியாதேவி, பாலா, சிவாஜி, சண்முகராஜன், டாக்டர் யோகன் சுகா, கவிதா கோபி, பிருந்தா சாரதி, மாய்பா நாராயணன், அருள்தாஸ், முனீஸ் சிவகுருநாதன் இன்னும் பலரும் இந்த படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்றே கூறலாம். ப்ரொடியூஸ் செய்வது நம்ம சுரேஷ் காமாட்சி அவர்கள் தான். இவர் ப்ரொடியூஸ் செய்யும் அதிக படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைந்து இருக்கின்றது. இசை நம்ம வீட்டு பிள்ளை ஜிவி பிரகாஷ் தான் கொடுத்துள்ளார். சிறப்பாகவே இருக்கிறது. நன்றாக இசைக்கக்கூடிய அளவிற்கு எப்போதுமே ஜிவி பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய இசையை பகிர்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன். இப்படியாக மொத்த டெக்னீசியன்களும் நடிகர்களும் மணிமகுடம் போல பாலாவுடன் இணைந்து வணங்கான் ஒரு நல்ல படைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வணங்கான் சிறந்த கதை அமைப்பை கொண்டதாகவும் தெரிகிறது. அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு நடிகரும் நடித்து இருக்கார்கள் என்றே கூறலாம். மேலும் நடிக்க தெரியாதவர்கள் கூட பாலா அவர்கள் பிடியில் தப்பிக்க முடியாது. சிறப்பாகவே நடிப்பார்கள். பாலா நடிக்க வைத்து விடுவார் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு தகவல். அந்த வகையில் இதில் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எது எப்படியோ நானும் உங்களை போன்று பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த படத்திற்காக காத்து இருக்கின்றேன். எப்போது திரையரங்குகளில் வந்து இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்று பார்க்கலாம். இந்த படம் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஹிட் ஆகிறது என்று. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். இதை போன்ற நல்லதொரு காணொளிகளை நீங்கள் கண்டுகளிக்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமா நல்ல காணொளிகளை கொடுக்க முயற்சி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.